ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகல்லாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வாழைப்பூ வடை. இது ஒரு வெஜ் ரெசிபி. வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், தட்டே காலியாக போயிடும். அப்படி கிறிஸ்பாகவும் க்ரன்ச்சியாகவும் அழகான வடையாக இருந்துச்சு இந்த வடை. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, மோர் 1 கப், பட்டாணி பருப்பு 1 கப். இதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறோங்க. நறுக்கின சின்ன வெங்காயம் 1/2 கப், கொத்தமல்லி தழை கொஞ்சம், ரொம்ப இலை கொஞ்சம், பூண்டு 4 பல், இஞ்சி 1 இன்ச்சு, சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு 3, காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 1 நறுக்கியது, உப்பு தேவைக்கு, எண்ணெய் பொரிக்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மசாலா ஐட்டங்களை எல்லாம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அடுத்து வாழைப்பூ எப்படி அரியலாங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை உரிச்சிட்டு இந்த வாழைப்பூ கொத்தில் இருக்கிற ஹெட்டை மட்டும் இப்படி அரிஞ்சு கீழே போட்டுருங்க. அடுத்ததை கொஞ்சம் நல்லா மீடியம் பீசஸாகவே நல்லா பெருசு பெருசாக அந்த வாழைப்பூவோட பட்டை எல்லாத்தையுமே வெட்டிக்கிறங்க. நம்மளோட உணவில் வாரத்துக்கு ஒரு முறை வாழைப்பூ கண்டிப்பாக சேர்த்துக்கிறங்க. அதை நார்மல் கூட்டு மாதிரி செய்யாமல் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இந்த சுட்டத்தை கொடுத்தா போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இதை நம்ம பெருசு பெருசாகவே வெட்டலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு ஆட்ட தான் போகிறோம். வெட்டின வாழைப்பூவில் 1 கப் மோர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறோங்க. வாழைப்பூ துவறு போகிற வரை நல்லா மோரில் கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் இப்போ அந்த வாழைப்பூவை போட்டு ஒரு 2 ரவுண்டு அடிச்சிட்டு வாங்க. இந்த வடைக்கு ஆட்டும்போது வாழைப்பூலையோ பருப்பு சேர்த்து அரைக்கும் போதோ தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்படி அரைச்சா போதும். இதில் ஊற வச்ச பருப்பை சேர்த்து கொரகொரப்பாக ஒரு பருப்பு 1 2 முழுசாக இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துக்கிறோங்க. அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி இலை, ரம்ப இலை, கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கிறோங்க. இந்த வடையை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்யலாம். சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இதுபோல் நிறைய ரெசிபி, புது புது ரெசிபிகள் தெரிய நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. நறுக்கிய பச்சை மிளகாய், வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கிறோங்க. வாழைப்பூ வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் நல்ல வடை நல்லாயிருக்கும். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடுபடுத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு வடையாக போட்டு ஒரு சட்டிக்கு 4 5 போட்டு நல்லா முருகலாக பொரிச்சு எடுங்க. கமகமக்குது வாசனை. சூப்பரான வடை, கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக. வாழைப்பூ பிடிக்காதவங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்ல வித்தியாசமாக வாழைப்பூலையாக செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதை நான் பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குதுங்கிறத பாருங்கள். இந்த சத்துள்ள வடையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.